நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. கபிலன், எதுக்கு இப்ப கோவமா பேசுறீங்க? தெரியல. யாரு என்ன பண்ணாங்க? நான் எதுக்கு கோவமா இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? புனிதா என்னாச்சு? மாப்பிள்ளை ஏன் கோவமா பேசுறாரு? மாப்பிள்ள, நீங்க இல்லாம பையன் வீட்டுல பேசுறதால கோவம் இருக்கல. அட என்ன மாப்பிள்ள, ஏன் கோபப்படுறீங்கன்னு எல்லாரும் அவரை மாத்தி மாத்தி கேட்டுக்கிட்டே இருக்கிறோமே. ஏன் கோவமா இருக்கிறாருங்கிற காரணத்தை அவர் தானே சொல்லணும். சொல்ல மாட்டேங்கிறாரு. இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை? உங்க தங்கச்சிக்கு ஒரு நல்ல இடமா அமைஞ்சு போச்சதுன்னு இந்த வீட்டுல இருக்கிற அத்தனை பேர் சந்தோஷமா இருந்துட்டு இருக்கிறோம். அது உங்களுக்கு பிடிக்கலையா? ஏன் கோவப்படுறீங்க? ஏங்க, என் தங்கச்சி கல்யாண விஷயத்த பேசுறதுக்கு தான் நான் இருக்கேன்ல. நான் வர்றதுக்குள்ள நீங்க எதுக்கு பேசுனீங்க? கபிலன், என்ன பேசுறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. மத்தவங்களை யோசிச்சு பேச சொல்ற நீங்க அதை செய்ய மாட்டீங்கல்ல. என் தங்கச்சிக்கு என்ன ஏது செய்யணும்னு எனக்கு தெரியாதா? நான் இல்லாம நீங்களா எப்படி மாப்பிள்ளையோட அப்பா அம்மா கிட்ட பேசலாம்? உங்களுக்காக நாங்க வெயிட் பண்ணோம், நீங்க வர லேட் ஆயிடுச்சு, அதான் நாங்களே. வர்றதுக்கு லேட் ஆச்சுன்னா இன்னொரு நாள் மீட் பண்ணி பேசுவோம்னு சொல்ல வேண்டியதானே? இன்னொருத்தர் குடும்பத்தோட கல்யாண விஷயத்துல முடிவெடுக்க உங்களுக்கு எல்லாம் யார் உரிமை கொடுத்தது? என்ன இந்த வீட்டோட மாப்பிள்ளைன்னு சொல்லாம சொல்லி காட்டுறீங்களா? ஐயோ கடவுளே, உங்க அந்தஸ்தை காட்டி என் குடும்பத்தை விலைக்கு வாங்க நினைக்கிறீங்கல்ல? மாப்பிள்ள, உங்க கோவம் நியாயமானதுதான். நீங்க இல்லாம அமுதா விஷயத்த நாங்க மாப்பிள்ள வீட்டுல பேசிருக்க கூடாதுதான். எங்களுக்கு உரிமை இருக்குன்னு நினைச்சுதான் மரகதம் மாப்பிள்ள வீட்டுல பேசிட்டா. தப்புதான் மாப்பிள்ள. ஆமா, உங்களுக்கு உரிமை எல்லாம் இருக்கு. ஆனா எல்லா உரிமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. மாப்பிள்ளை, நீங்க கோவப்படுற அளவுக்கு நான் எதுவுமே பண்ணல. அமுதாவுக்கு நான் நல்லது பண்ணணும்னு தான் நினைச்சேன். அதைத்தாங்க நானும் கேக்குறேன். என் தங்கச்சிக்கு நல்லது பண்றதுக்கு எங்க அப்பா இருக்காரு, அவளோட அண்ணன் நான் இருக்கேன். எங்களால என்ன முடியுமோ அதை நாங்க அமுதாவுக்கு செய்ய போறோம். இதுல நீங்களே 200 பவுன் நகை போடுறேன்னு சொன்னீங்களே, அதெல்லாம் யார கேட்டு சொன்னீங்க? என்ன கேட்டீங்களா? சொல்லுங்க, என்ன கேட்டீங்களா? இருங்க கபிலன், அம்மா மேல எந்த தப்பும் இல்ல. இன்னும் சொல்ல போனா அம்மா அமுதாவுக்கு நல்லதுதான் பண்ணிருக்காங்க. எதுங்க நல்லது? எது நல்லது? என் தங்கச்சிக்கு என்னால செய்ய முடியாத நகையை போடுறதா சொல்லிருக்கீங்களே, அதான் நல்லதுன்னு சொல்ல வரீங்களா? வேற எதப்பா நாங்க சொல்லிட முடியும்? நல்ல குடும்பமா இருக்கே, நம்ம பொண்ணு போற இடத்துல நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் என் பொண்ணு மரகதான் பேசுனா. எனக்கு என்னமோ நீங்க இதை அக்கறையில பண்ண மாதிரி தெரியல. நிறைய நகை போடுறதா சொல்லி மாப்பிள்ளை விட்டு அதிகமா எதிர்பார்க்க வச்சிருக்கீங்க. ஏன் புனிதா, உங்க அம்மா சொல்லும் போது கூட இதெல்லாம் உங்களுக்கு தப்பா தெரியல? கபிலன், இங்க பாருங்க, இத நாங்க மட்டும் முடிவு பண்ணல, அத நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. புனிதா, கோவப்படாம பேசுமா. என்னப்பா, எப்படிப்பா கோவப்படாம இருக்க முடியும்? கபிலன் அவர் சைடுல இருந்து மட்டும் பேசுறாரே தவிர நம்ம பக்கம் எதுவுமே யோசிக்கவே மாட்டேங்கிறார் அவரு. எங்க மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்தது ஏன் தங்கச்சி விஷயமா பேசுறதுக்கு. இதுல உங்க சைடுல இருந்து யோசிக்க என்ன இருக்கு சொல்லுங்க? முதல்ல எங்க அப்பாவை சொல்லணும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை எங்க வீட்டுக்கு வர வச்சிருந்தா இவ்வளவு அசிங்கலாம் எனக்கு தேவையே இல்லை. தம்பி, நீங்க கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. எதை நீங்க இப்ப அசிங்கம்னு சொல்றீங்க? புனிதாவுக்கு போட்ட அதே நகைய அமுதாவுக்கு போடுறோன்னு அத்தை சொன்னாங்களே, அத அசிங்கம்னு சொல்றீங்களா? இங்க பாருங்க தம்பி, அத்தையோட அன்பை நீங்க ரொம்ப உதாசீனப்படுத்துறீங்க. பாருங்க, என் கேள்வி ரொம்ப சிம்பிள். யார கேட்டு இவ்வளவு நகை என் தங்கச்சிக்கு போடுறதா சொல்லி வச்சிருக்கீங்க? நான் சொன்னேனா இல்ல எங்க அப்பா சொன்னாரா? மாமா தான் சொன்னாரு.